ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமான லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் முழு காரணம் நான் தான். என்ன ரீசனால வந்துட்டு அவ்வளோ லாஸும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா எமோஷனலை பேஸ் பண்ணி வந்துட்டு டிசிஷன் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்டாக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பேன். ஆனா அது கீழே விழும்போது பயந்துட்டு செல் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்டாக் வந்துட்டு நல்லா மேலே போயிட்டு இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய மொத்த காசையும் கொண்டு போயிட்டு அதில் போட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூவா இருக்கும். அது திரும்ப கீழே விழும். பல வருஷத்துக்கு அது திரும்ப மேலேயே போகாது. மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல வெல்த் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசையையும் பயத்தையும் தூக்கிட்டு போய் வந்து ஒரு ஓரமா வச்சிடணும். ஓரமா வச்சிட்டோம்னாலே நம்ம வேலை வந்துட்டு சாதாரணமா நடக்கும். நம்ம கரெக்டா ஒரு ஸ்டாக் ரிசர்ச் பண்ணியிருப்போம், வாங்குவோம். அதுக்கப்புறம் அது மேலே போறேன்னு வெயிட் பண்ணுவோம். நல்ல வேல்யூவேஷன்ல அதை செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். இல்ல லாங் டேர்முக்கு வந்துட்டு ஹோல்டு பண்ணுவோம். அதுவே நம்ம கிட்ட இந்த ஃபெயரும் கிரிட்டும் இருக்கு அப்படின்னா கீழே விழும்போதெல்லாம் நம்ம செல் பண்ணிடலான்ற ஐடியாவும் மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அதுக்கப்புறமா தான் திரும்ப மார்க்கெட் வந்து பயங்கரமா கீழே விழ ஆரம்பிச்சு. அடுத்த முறை ஸ்டாக் வந்துட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கு அப்படின்ற டைம்ல எமோஷனை பேஸ் பண்ணி அதை பாக்குறத விட்டுட்டு ஃபண்டமெண்டலி அந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது வந்துட்டு நல்ல டிசிஷனா இருக்கும்.